ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 16/3/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு சத்கதி அடையணும் அப்படின்னா தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செஞ்சு ஆத்மா அபிமானி ஆகுங்கள், என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு அனைத்திலும் தனிப்பட்ட வழி கிடைச்சிருக்குது. தேகம்னு நினைக்கிற இந்த உலகத்தில் உள்ள தர்மத்தில் இருந்தெல்லாம் நம்ம விலகிறோம் இல்லையா? காமம் சரி, கரிமீன் சாப்பிட்றது சரி, புலனின்பம் சரி, இது எல்லாமே தேகம்னு நினைக்கிறதுனால உருவான தர்மங்கள். ஸோ அதில் இருந்தெல்லாம் விடுபடணும். அது இல்லாமல் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், அதுவும் தேகத்தின் தர்மங்கள் தான். இதிலிருந்து விடுபட்டு ஆத்மான்னு உணருங்க. ஆத்மாவின் ஒரே தர்மம் சுய தர்மம், அமைதி. ஒரே தந்தை சிவபாபா. ஸோ ஆத்மான்னு உணர்ந்து அவரை மட்டும் நினைவு பண்ணிங்கன்னா ஆத்மா தூய்மையாயிடும், சத்கதி அடைவீங்க. கேள்வி: பரமாத்மா பேரு ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும் தெரியுமா? கீதையில் அர்ஜுனனுக்கு அகண்ட ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கிடைச்சது இல்லையா? அர்ஜுனன் கூட போதும் போதும் கிருஷ்ணா நிறுத்து, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொன்னார் தானே. பிறகு எப்படி நீங்கள் பேரு ரூபத்திலேருந்து விடுபட்டவர்னு சொல்கிறீங்கன்னு கேளுங்க இல்லையா? அவர் தான் ரூபத்தை பார்க்குறாரு, ஜோதி ரூபத்தை. அப்புறம் எப்படி நீங்கள் இப்போ கிருஷ்ணான் பேர் கூட சொல்கிறாருல்ல, பேரும் இருக்குது ரூபமும் இருக்குது, ஆனால் நீங்கள் ரெண்டுத்துலேருந்து விடுபட்டவர்னு சொல்கிறீங்களேன்னு கேட்கணும். நான் உங்களுக்கு தந்தையாக இருக்கிறேன். தந்தையுடைய உருவத்தை பார்த்து குழந்தை சந்தோஷம்தான் படும். ஐயோ, என்னால் உன்னை பார்க்கவே முடியல, சகிச்சிக்க முடியல அப்படின்னு குழந்தை சொல்லுமா? ஆனால் அங்கே அர்ஜுனன் அப்படி சொன்னதாக காட்டி இருக்கிறாங்களே அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பெரும்பாலும் இவங்களுக்கெல்லாம் இந்த ராமாயணம், மகாபாரதம் அதை பற்றி பெருசாகவும் தெரியாதவங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பாடல்: உங்கள் வாசலில் நின்றேன். ஓம் சாந்தி. நாங்கள் ரொம்ப ஏழையாயிட்டோன்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பாபா எங்கள் எல்லாருடைய பையும் நிரப்புங்கன்றாங்க. ஸோ ஜென்மமாக பக்தர்கள் இப்படி பாடிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நிரம்பிய பாடில்லை, இன்னும் காலி தான் ஆகிட்டு இருக்குது. சத்தியுகத்தில் இந்த மாதிரி யாரும் பாட மாட்டாங்க, ஏன்னா அங்கே பக்தியே கிடையாது. ஏன்னா அங்கே தூய்மையான தேவி தேவதைகள் இருக்கிறாங்க. பக்தர்களை தேவதைகள்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. யார் சொர்க்கவாசிகளாக தேவதைகளாக இருந்தாங்களோ அவங்களே மறுஜென்மம் எடுத்து கடைசியில் அனைத்தையும் இழந்த நரகவாசிகளாக, பூஜாரிகளாக, ஏழைகளாக ஆகிடுறாங்க அப்படின்னு பாபா தான் புரிய வைக்கிறார். அந்த தந்தையை ஒரு மனுஷன் கூட தெரிஞ்சிருக்கல. தந்தையே எப்போ வராரோ அப்போ தான் அவருடைய உண்மையான அறிமுகத்தை கொடுப்பார். அந்த பகவானைத்தான் நாம் பாபா அப்பான்னு சொல்கிறோம். பக்தர்கள் எல்லோருக்கும் பகவான் ஒருத்தர் தான், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும். ஸோ அவரை தவிர எல்லோரும் பக்தர்கள் தான். ஸோ சர்ச்சு போகிறாங்க, மசூதி போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்கன்னா அவங்களும் பக்தர்கள் தானே. இந்த நேரத்தில் சூப்பர் இல்லை, இயேசு சர்ச்சுக்கு போகிறாருல்ல, அப்போ அவர் பக்தர் தானே. இந்த நேரத்தில் எல்லோருமே தூய்மையற்றவர்கள் தான், தமோ பிரதானமானவர்கள் தான். அதனால்தான் எல்லோருமே பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்படின்னு அர்த்தம், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவரே வாங்க. அப்போ அழுக்காக இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அதனால தானே தூய்மை ஆக்கிறவரை கூப்பிட்றாங்க. பாபா பக்தர்களான எங்களுடைய
பையை நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தர்கள் பகவான்கிட்ட செல்வம் கேட்குறாங்க. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் என்ன கேட்குறீங்க? எங்களை சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆக்குங்கன்றீங்க. ஏன்னா அங்கே அளவற்ற செல்வம் இருக்குது. அங்கே போயிட்டால் எல்லாமே கிடச்சிட போகுது. நரகத்தில் உட்காந்துட்டு எனக்கு செல்வம் கொடு, இதை கொடு, அதை கொடுன்னா எல்லாமே அழியக்கூடியது. உங்கள்கிட்ட இந்த அபகரிக்கக்கூடியவர்களும் பக்கத்திலே இருப்பாங்க. ஏண்டா கிடச்சிதுன்னு தோணும் இல்லையா? வைடூரியங்கள்னான ஆன மாளிகைகள் நமக்கு கிடைக்கிது. சொர்க்கத்தில் வைடூரியங்கள்னால ஆன மாளிகைகளே இருக்கும் இல்லையா? செல்வம் மட்டும் இல்லை, அதை அனுபவிக்கக்கூடிய ஆரோக்கியம், நீண்ட ஆயுளும் அங்கே இருக்கும். ஸோ அதனால் ஞானம் தெரிந்த பிறகு சொர்க்கத்தின் எஜமானராக்குங்கன்னு தான் நம்ம கேட்குறோமே தவிர இங்கே செல்வத்தை கொடுங்கன்னு கேட்கல. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே அழிய போகுதுன்னு நமக்கு தெரியும். நாம் பகவான் மூலமாக அந்த சொர்க்க ராஜ்ய ஆஸ்தியை இப்போ அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இது உண்மையான கீதை. பக்தி மார்க்கத்தில் இருக்கிறது உண்மையான கீதை கிடையாது. இதோட நினைவார்த்தமாக பக்தியில் உருவாகி இருக்குது. அதில் மாவில் உப்பு இருக்கிற அளவுக்கு தான் உண்மை இருக்குதுன்றார். அதெல்லாம் பக்தி மார்க்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. அவங்களுக்கு ஒன்றும் பகவான் ஞானம் கொடுக்கலை அதில் உண்மை இருக்கிறதுக்கு. பகவான் இப்போ தான் நரன்லேருந்து நம்மை நாராயணனாக்கிறதுக்காக இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். சொர்க்கத்தில் ராஜா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பிரஜைகளும் இருப்பாங்க தானே. ஸோ இந்த ஞானத்தை அப்படியே யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க ராஜா ஆவாங்க, ஃபாலோ பண்ணாதவங்க பிரஜை ஆகிடுவாங்க. ஏன்னா அங்கே லக்ஷ்மி நாராயணன் மட்டும் இருக்க மாட்டாங்கல்ல, முழு ராஜ்யமும் இருக்கும். ஸோ இப்போ பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. மற்ற எந்த மனுஷனுக்கும் கடவுளை பற்றி தெரியாது. இறை தந்தையே அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்போ உங்களுடைய இறை தந்தையுடைய பேர் என்ன, ரூபம் என்ன, அவருடைய தேசம் எது, அவருடைய காலம் எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு பாபா கேட்குறேன் இல்லையா? அப்பாவை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தானே. அப்போ அவங்களுக்கு அப்பாவை தெரிஞ்சில்லை, பகவானையும் அவங்க தெரிஞ்சிருக்கல, அவருடைய படைப்பை பற்றியும் அவங்களுக்கு தெரியல. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் தான் நான் வரேன்னு பாபா சொல்கிறார். அதுதான் அவருடைய காலம். என்ன பண்ணுறாரு, இந்த முழு படைப்புடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். ஏன்னா அவர் தானே படைப்பவர், அவருக்கு தானே தெரியும். ஸோ கடவுள் பேருரூபமே கிடையாதுப்பா, அவர் எப்படி வர முடியும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் பாபா வந்திருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். வந்ததுனால தானே சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க அந்த நிராகாரமானவருக்கு. கிருஷ்ணருடைய ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. ஆனால் சிவ ஜெயந்தி எப்போ நடக்குது, அதாவது சிவன் எப்போ பிறந்தாருன்னு யாருக்கும் தெரியல. தெரிஞ்சிருக்கணும் இல்லை? இப்போ கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து எப்போ பிறந்தாருன்னு தெரியும் தானே. கிறிஸ்துவ தர்மம் எப்போ ஸ்தாபனை ஆச்சுன்னு தெரியும் தானே. அந்த மாதிரி இது பாரதத்துடைய விஷயம். எல்லாமே புரியாத புதிர். இந்த கோயிலில் இருக்கிறதுலாம் யார், கடவுள் யார், எப்போ வந்தார், எதுக்கு கோயில் கட்டுறோம், எதுவுமே தெரியாது. இப்போ அதெல்லாம் புரிய வைக்கிறார். பகவான் பாரதத்துடைய பையை எப்போ நிரப்புறார், சொர்க்கமாக மாறுற அளவுக்கு இப்போ தான் நிரப்புறார். பகவானே பையை நிரப்புங்கன்னு பக்தர்கள் கூப்பிடுறாங்க, சத்கதிக்கு அழைச்சிட்டு போங்கன்றாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் துர்கதியில் தமோ பிரதானமாக இருக்கிறோம். அதனால் எங்களை சதோ பிரதானமாக்கி சத்கதிக்கு அழைச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்றாங்க. ஸோ ஆத்மா தான் எதையுமே சரீரத்தோடு அனுபவிக்குது, சுகத்தையும் சரி துக்கத்தையும் சரி. நிறைய மனிதர்கள்
சாது சந்நியாசிகளுடைய அதாவது நிறைய மனிதர்களும் சொல்கிறாங்க, சாது சன்னியாசிகளும் என்ன சொல்கிறாங்க, ஆத்மா எப்போவுமே தூய்மையாக இருக்கும், அதில் எதுவுமே ஒட்டாதுன்றாங்க. ஸோ அப்படியும் சொல்லிவிட்டு அப்புறம் ஒருத்தர் பணக்காரராக பிறந்தால் பூர்வ ஜென்ம புண்ணியம், அப்போ ஒட்டி இருக்கிறதுனால தானே அதோடைய பலன் வருது. நல்ல சமஸ்காரமும் கெட்ட சமஸ்காரமும் ஆத்மாவில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதன்படி தான் ஆத்மா ஜென்மம் எடுக்குதுன்றாங்க. அப்புறம் எப்படி ஆத்மாவில் எதுவும் ஒட்டாதுன்னு சொல்கிறாங்க? அப்படி சொல்லிட்டு இதையும் சொல்லிடுறாங்க. ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு புத்தியுள்ள மனிதர்கள் யாரும் இல்லைன்ற நம்மளை தான் சொல்கிறார். ஏன்னா பாபாவுக்கு குழந்தைங்களுக்கு தானே தெரியும். அப்போ நீங்கள் புரிய வைக்கணும். புரிய வைக்கலைன்னா உங்களுக்கு புத்தி இல்லைன்றார். ஸோ புரிய வைக்கிறதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது. ஸோ யார் வீட்டில் கோச்சிட்டு காட்டுக்கு போயிடுறாங்களோ அவங்க உட்காந்து சாஸ்திரத்தெல்லாம் உருவாக்கிடுறாங்க. ஸ்ரீமத் பகவத்கீதையோ ஒன்று தான் இல்லை, அது கடவுளே நேரடியாக வந்து கொடுக்கறது தான் ஸ்ரீமத் பகவத்கீதை. மற்றபடி வியாசர் உருவாக்கின அந்த ஸ்லோகன் அது ஒன்றும் பகவானுடைய வாக்கியம் இல்லை. காரணம் அவர் ஒன்றும் பகவானும் கிடையாது. நிராகார பகவான் ஞான கடலாக இருக்கிறார். ஸோ அந்த பகவான் ஒருத்தர் தான்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆனால் பாவம் பாரதவாசிகளுக்கு இது தெரியல. ஈஸ்வரனுடைய சொல்லும் செயலும் தனிப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கடவுளுடைய வழி தனி வழின்ட்டு. ஆனால் எந்த வார்த்தையும் எந்த செயலும் வழியும் தனிப்பட்டது அது அவங்களுக்கு தெரியாது. ஈஸ்வரனுடைய சொல்லும் செயலும் தனிப்பட்டது அப்படின்னு யார் சொன்னது? ஆத்மா தான் சொல்லுது. ஸோ ஆத்மாவுடைய சத்கதிக்கான வழி எதுவோ அதுதான் ஸ்ரீமத். அதைத்தான் பாபா சொல்கிறார் ஒவ்வொரு கல்பத்திலையும் வந்து மன்மனா பவன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து ஆத்ம அபிமானி ஆகி என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி நினைவு செய்கிறதன் மூலமாகத்தான் நீங்கள் இப்போ மனுஷன்லேருந்து தேவதையாக ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த ராஜ யோகத்துடைய குறிக்கோளே லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான். ஏன்னா ராஜா ஆகிறதுக்குன்னு வேறு எந்த படிப்பும் கிடையாது இல்லையா. படித்து நான் ராஜா ஆகணுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி ராஜாவாக்குற ஸ்கூல் எதுவும் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு கீதையில் தான் இருக்குது. ஸோ எப்போ எந்த ராஜாவுடைய ராஜ்யமும் இல்லையோ அப்போ தான் நான் வரேன். அதாவது மக்களாட்சியின் போது கரெக்டு தானே, அப்போ தானே வராரு பாபா. என்னை ஒரு மனுஷன் கூட முழுசாக தெரிஞ்சிருக்கல. குழந்தைகளாகிய நீங்கள் இவ்வளோ பெரிய லிங்கம் உருவாக்கி இருக்கிறீங்களே அது ஒன்றும் என்னுடைய ரூபம் இல்லைன்னு பாபா சொல்கிறார். ஸோ ஏன்னா மனிதர்கள் அகண்ட ஜோதி ரூபம் கொண்டவர் பரமாத்மா, பிரகாசமயமானவர் அப்படிலாம் சொல்லிடுறாங்க. ஆனால் அவர் சின்ன புள்ளி. ஸோ இப்படி பிரகாசமயமானவர் அப்படின்ற எண்ணம் மனிதர்களுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணமாக கீதையில் அர்ஜுனன் விராட ரூப தரிசனத்தை பார்த்து நிறுத்துங்க, என்னால் ஒளியின் பிரகாசத்தை பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொன்னார்னு எழுதிட்டாங்க. அதான் பாபா கேட்குறார், அப்பாவுடைய ரூபத்தை குழந்தை பொறுத்துக்க முடியாதா? அது எப்படி சாத்தியம்? ஸோ குழந்தை அப்பாவை பார்த்தா சந்தோஷம் தானே படும். அடுத்தது பாபா கேட்குறார், பொறுத்துக்க முடியாத மாதிரி என்னுடைய ரூபம் இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறார். நான் பரமபிதாவாக இருக்கிறார். ஸோ
அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறார் இல்லையா. பரத்தில் இருக்கும் பிதாவை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு இயேசு சொல்லுவார். ஸோ அப்போ பரலோகம், அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். பரமாத்மா இல்லையா, பரத்தில் இருக்கும் ஆத்மா. பிறகு மனித சிருஷ்டியின் விதை ரூபம் பரமாத்மான்னு பாடுறாங்க பக்தர்கள், மகிமை பாடுறாங்க. சத்தியுகம் திரேதாயுகத்தில் யாருமே எந்த மகிமையும் யாருக்குமே பண்ணுறது கிடையாது. ஏன்னா அங்கே சுகம்தான் இருக்குது. அதனால் கடவுளை நினைக்கல. துக்கம் வந்தால் தானே கடவுளை நினைப்பாங்க. சுகத்தில் யாரும் நினைக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இது பாடுறாங்க, சுகத்தில் கடவுளை நினைப்பதில்லைன்ட்டு நிறைய பேர் சொல்லியும் இருக்கிறாங்க. ஆனால் அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியல. அது சொர்க்கத்தில் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவங்க பாட்டு கிளிப்பில்லை மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சுகம் எப்போ கிடைக்கிது, துக்கம் எப்போ ஏற்படுது அப்படின்னு இப்போ தான் சொல்கிறார். ஏன்னா இதெல்லாமே பாரதத்தின் விஷயம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்தது. பிறகு திரேதா யுகத்தில் 2 கலைகள் குறைஞ்சது. ஆனால் அங்கேயும் சுகம் இருக்குது. ஆனால் சுகத்தின் அளவு மட்டும் கொஞ்சம் குறையும். ஆனால் துக்கம் இருக்காது. சத்தியுகத்திலும் துக்கன்ற வார்த்தை இருக்காது, திரேதாயுகத்திலும் துக்கன்ற வார்த்தை இருக்காது. ஏன்னா ரெண்டுமே சுகதாமம் தான். ஸோ சொர்க்கம்னு சொன்ன உடனே வாய் இனிப்பாகுது, நாக்கில் எச்சி ஊறுதுன்னு பாபா. ஸோ அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இல்லை இன்றைக்கி சில நாடுகளுக்கெல்லாம் போனால் சுகமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. பட் எங்கே போனாலும் துக்கம்தான் இருக்குது. ஆனால் சொர்க்கம் தேடி பார்த்தாலும் துக்கம் இருக்காது. அப்படி இருக்கும்போது அங்கே எப்படி கம்சன்னு ஜராச்சந்தெல்லாம் இருந்ததா இவங்க சொல்லிடுறாங்க. அப்படிலாம் சொர்க்கத்திலெல்லாம் அவங்களாம் இருக்க முடியாது. துக்கத்தை கொடுக்குறவங்களுக்கு அங்கே வேலை கிடையாது. நாம் தீவிர பக்தி பண்ணால் காட்சி கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் நினச்சிட்டு பக்தி பண்ணுறாங்க. காட்சி கிடச்சிதுன்னா போதும், அவ்வளோதான், நமக்கு பகவானே கிடச்சிட்டாருன்னு நினச்சிட்றாங்க. அதேமாரி லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணுறாங்க. ஸோ லக்ஷ்மியோடைய காட்சி கிடைக்கிது, அவ்வளோதான், நாம் பிறவி பயனை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு குஷி ஆகிடுறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கிறது கிடையாது காட்சி கிடைக்கிறதுனால. ஏழ்மை போக போகிறதில்ல, பாவம் அழிய போகிறதில்ல, கஷ்டம் நீங்கள் போகிறது கிடையாது. அந்த நேரம் காட்சியை பார்க்குற அல்பகால சுகம் மட்டும் கிடைக்கிது, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு காட்சி கிடைக்கிறதுனால முக்தி, ஜீவன் முக்தி எல்லாம் ஒன்றும் கிடைக்கிறது கிடையாது. ஸோ ஏணிப்படியை பற்றி பாபா புரிய வைக்கிறார். பாரதம் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருந்தது. பகவான் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். ஸோ பாரதத்தையே உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக ஆக்குறாருன்னா அப்போ ஆக்குனா பகவான் எவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருப்பார் இல்லையா. பாரதத்தில் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆஸ்தி கிடைக்கிது. அதாவது இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்குது சொர்க்கமாக இருக்கும் பொழுது. அப்போ எல்லோருமே சதோபிரதானமாக இருந்தாங்க. பிறகு மறுஜன்மம் எடுத்தெடுத்து கலியுக கடைசியில் எல்லாருமே தம பிரதானம் ஆயிட்டாங்க. அவங்களே அப்படி தானே சொல்கிறாங்க, நாங்கள் முற்றிலும் அழுக்காகிட்டோம், பதித்த பாவனா எங்களை தூய்மையாக்குங்கன்றாங்க. நான் கல்பத்தின் சங்கமயுகத்தில் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கறதுக்காக வரேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். நான் என்னவா இருக்கிறேனோ, எப்படி இருக்கிறேனோ அப்படி கரெக்டான முறையில் என்னை யாருமே தெரிஞ்சுக்கல. அவங்களா எக்ஸாஜரேட் பண்ணிக்கிறாங்க. கடவுள் வானுக்கும் பூமிக்கும் அளக்க முடியாத அளவுக்கு உயரமாக இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்களே தவிர கடவுளை பற்றி கரெக்டாக தெரியாது. கரெக்டான மகிமை அவங்களுக்கு தெரியாது. எல்லா மகிமையும் அவருக்கேனுவாங்க, சரி அது ஏன் அது அவங்களுக்கு தெரியாது. உங்களில் கூட வரிசைக்கிரமமான முயற்சியின்படி தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஏணிப்படி படத்தை காட்டணும் புரிய வைக்கிறதுக்கு. இது பாரதத்தின் ஏணிப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக கோயில் கோபுரமே ஏணிப்படி தான் இல்லையா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர ஆபாச சிலைகள்லாம் இருக்கும். சத்தியுகத்தில்
தேவதைகள் இருந்தாங்க. அது ஏணிப்படியோட மேலே. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 5000 வருஷம் இறுதியில் பாரதம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதம் எப்படி இருந்தது பாருங்கள் இல்லையா? தங்க யுகமாக இருந்தது. சாஸ்திரங்களில் கல்பத்துடைய ஆயுள லட்சக்கணக்கான வருடங்கள்னு தப்பாக எழுதிட்டாங்க. பாபா சொல்கிறார், லட்சக்கணக்கான வருஷம்லாம் கிடையாது குழந்தை, வெறும் 5000 வருஷம்தான் கல்பம். சத்தியுகம் திரேதாயுகத்தை புது உலகம்னும் துவாபர கலியுகத்தை பழைய உலகம்னும் சொல்கிறோம். சமமாக பாதி பாதியாக இருக்குது. ஸோ புது உலகத்தில் பாரதவாசிகளாகிய நீங்கள் இருந்தீங்க. பாபா புரிய வைக்கிறார் இனிமையாக இல்லையா? அந்த புது உலகத்துலேயும் நீங்கள் தான் இருந்தீங்க. இப்போ பழைய உலகத்தில் நீங்களே தான் கஷ்டப்படுறீங்க. இப்போ மறுபடியும் புது உலகம் வரப்போகுது. அதனால் பாபா சொல்கிறார், தூய்மையாகுங்க, இன்னொருவனை நினைவு செஞ்சு. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்போ உங்களுடைய ஜென்மங்களை பற்றியே உங்களுக்கு தெரியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தோம், என்னவா இருந்தோம், இதுக்கு முன்னாடி எதுவும் தெரியாது. இப்போ தான் பாபா சொல்கிறார். மற்றபடி ஆளுக்கு ஒரு ரதம் கொடுத்துருப்பாங்க பக்தி மார்க்கத்தில், இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது இல்லையா? உங்களுக்கு தான் சொந்த உடம்பு இருக்குது, எதுக்கு ரதம்? பாபாவுக்கு உடம்பு இல்லை, அதனால் பிரம்மாவோடல ரதமாக எடுக்கிறார். ஸோ அது சிவனுக்கு மட்டும்தான் பொருந்தும், வேறு யாருக்கும் பொருந்தது. ஆனால் இவங்க தேவதைகளுக்கெல்லாம் ரதத்தை கொடுத்துட்டாங்க. கிருஷ்ணர் சத்தியுகத்துடைய இளவரசர். கிருஷ்ணருடைய அந்த ரூபத்தை இப்போ எப்படி பார்க்க முடியும்? வேணால் திவ்ய திருஷ்டி மூலமாக வேணால் பார்க்கலாம், அதாவது சாட்சாத்காரம் ஆச்சுன்னா பார்க்கலாம். மற்றபடி இந்த ஊனக்கண்ணால் ஸ்தூலமாக மற்ற மனிதர்கள் மாதிரி எலும்புத்தோலோடு நம்ம பார்க்க முடியாது. கிருஷ்ணர் அந்த உணர்வுள்ள ரத்தமும் சதையுமாக நீங்கள் பார்க்கணுன்னா சத்தியுகத்தில் தான் பார்க்க முடியும். ஏன்னா அவர் அங்கே தான் இருக்கிறார். ஸோ சத்தியுகத்தில் இருந்தார். பிறகு அதே ரூபம் அவருக்கே கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலும் பேர், ரூபம், தேசம், காலம் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். 84 பிறவி எடுக்கிறார். 84 பிறவியில் 84 அப்பா அம்மா இருப்பாங்க, கிடைப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ ஒவ்வொரு பிறவிலையும் பேர் மாறுது, ரூபம் மாறுது, தொழில் மாறுது. ஸோ அது எல்லாருக்குமே பொருந்தும். இது பாரதத்தின் ஏணிப்படி. நீங்கள் இப்போ பிராமண குல விளக்குகள், பிராமண குல திலகங்கள். பாபா முந்தைய கல்பத்தில் கூட வந்து உங்களை தேவதையாக மாற்றினார். ஸோ சர்வோத்தம காரியம் செஞ்சீங்க போன சங்கமயுகத்தில். அதோடைய பலன் என்ன? 21 பிறவிக்கு சுகமுடையவர்களாக இருந்தீங்க. அப்படி இருந்த உங்களுக்கு எப்படி இந்த துர்கதி ஏற்பட்டுச்சு? யார் காரணம்? அடைய வச்சது யார்? துர்கதி அடைய வச்சது யார்? சத்கதியை கொடுத்தது பாபா, துர்கதியை கொடுத்தது யார்? நான் முந்தைய கல்பத்தில் கூட உங்களுக்கு சத்கதி கொடுத்தேனே. பிறகு 84 பிறவி எடுத்து கண்டிப்பாக நீங்கள் இறங்கி தான் ஆகணும், அப்படியே இருக்க முடியாது. சூரிய வம்சத்தில் மேலே இருக்கிறவங்க கீழே வந்தே ஆகணும்னு ரஜினி ஒரு இதில் சொல்வார். அவர் இப்போ இருக்கிற பிறவியை வச்சே சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே நம்ம ஏணிப்படியின் உச்சத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறோம். சூரிய வம்சத்தில் 8 பிறவி, சந்திர வம்சத்தில் 12 பிறவி. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படி இறங்கி வந்துட்டோம். நீங்கள் தான் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்தீங்க. பிறகு நீங்களே தூய்மையற்ற பூஜாரியாக ஆகியிருக்கிறீங்க. பாரதம் இப்போ ஏழையாக இருக்குது. பகவானுடைய மகா வாக்கியம் 100% தூய்மை மற்றும் அனைத்தும் நிரம்பிய சதாகாலமும் ஆரோக்கியமும் சதாகாலமும் செல்வந்தர்களாக நீங்கள் இருந்தீங்க முதல் அரை கல்பத்திற்கு. ஸோ எந்த நோய்
போன்ற எந்த துக்கத்தின் விஷயமும் அங்கே கிடையாது. சுகம் நிரம்பிய இடமா இருந்துச்சு. அது அல்லாவின் பூந்தோட்டம்னு சொல்கிறோம். அல்லாவே வந்து அந்த தோட்டத்தை ஸ்தாபனை பண்ணார். இப்போ மறுபடியும் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ தேவி தேவதைகளாக இருந்தவர்களே தான் இப்போ முட்களாக ஆகிட்டீங்க. முள் காடாகிடுச்சு. ஸோ காட்டில் முள் குத்தும் இல்லையா? பாபா சொல்கிறாரு, காமம் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய எதிரி, மிகப்பெரிய முள். அதன் மீது வெற்றி அடையுங்க. இது உங்களுக்கு முதல் இடை கடைசியில் துக்கம் கொடுத்தது இல்லையா? எப்போ காமம் வந்துச்சோ அப்போத்துலேருந்தே உங்களுக்கு துக்கம்தான் இல்லையா? அதைத்தான் பாபா சொல்கிறார். நம்பாமல் போய் விழுந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடி வாங்கினதுக்கப்புறம் ஐயோ பாபா சொன்னாரே அப்படின்னு அப்போது ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் நிச்சய புத்தி இல்லையா? அடிபடுறதுக்கு முன்னாடியே பாபா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்ன்ட்டு விட்டுட்டோன்னா தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும், எல்லா விகாரத்துக்குமே. ஸோ ஒருவர் மற்றவர் மீது காம கோடாரி செலுத்துவது மிகப்பெரிய பாவம்ன்றார் இல்லையா? இச்சையாக பார்க்குறீங்க பேசுகிறீங்கன்னா காமன்ற வாளால் ஒருவரை ஒருவர் வெட்டுறீங்கன்னு அர்த்தன்றார். அது மிகப்பெரிய பாவம், கொலை பண்ணுறத விட மிகப்பெரிய பாவம்ன்றார். ஆக்சுவலாக ஒரு முஸ்லீம் சகோதரர் சொன்னார், குரானில் இப்படி போட்டிருக்கிறதா சொன்னார். அப்படி போட்டிருக்கான்னு தெரியல. என்னென்னா கொலை பண்ணுறத விட விக்கிரக ஆராதனை பாவன்ட்டு. அப்படின்னா அது காமத்தை தான் குறிக்குது இல்லையா? விக்கிரகன்றது உடம்பு தான். ஸோ உடல் உணர்வின் உச்சம் தான் காமம் இல்லையா? ஸோ அது மிகப்பெரிய பாவம், ஒருவர் மற்றவர் மீது காம கோடாரி செலுத்துவது. பாபா வந்து தன்னுடைய உண்மையான அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரம் ஆத்மா. என்னை சிருஷ்டியின் விதைன்னு சொல்கிறாங்க, பரம் ஆத்மான்னு சொல்கிறாங்க. நான் எல்லாருக்கும் அப்பாவாக இருக்கிறேன், அதனால தான் பரமபிதான்னு சொல்கிறாங்க. எல்லா ஆத்மாக்களும் பரமபிதா பரமாத்மாவேன்னு என்னை தான் கூப்பிட்றாங்க. ஸோ எப்படி உங்களுடைய ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குதோ அதே மாதிரி தான் பாபா பரமாத்மா கூட நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். உங்களை விட ஒரு சின்னதாகவோ பெருசாகவோ கிடையாது. பெருவிரல் கட்ட விரல் மாதிரியும் கிடையாது. நான் பரமாத்மாவாக இருக்கிறேன் இல்லையா? தூரத்தில் இருக்கிற ஆத்மா, அவ்வளோதான். உங்கள் அப்படி தூரத்தில் இருக்கிறதுனால தான் ஒரு கடவுள், விலகியே இருக்கிறதுனால. அதே மாதிரி நம்மளையும் இப்போ விலகியே இருக்க வச்சு அங்கே அழைச்சிட்டு போகிறார். உங்கள் எல்லோருக்கும் நான் தந்தையாக இருக்கிறேன். அவரைத்தான் பரமாத்மா, ஞானக்கடல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பாபா புரிய வைக்கிறாரு, நான் ஞானக்கடலாக மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன். அந்த சிருஷ்டி மரத்தின் ஞானம் இருக்கிறதுனால தான் அவரை விதைன்னு சொல்கிறோம், ஞானக்கடல்னும் சொல்கிறோம். ஸோ அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். என்னை பரமாத்மா சச்சிதானந்த சுரூபம் ஞானக்கடல் அப்படிலாம் சொல்கிறாங்க. சுகக்கடல் அப்படின்னும் பக்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ மகிமைகள் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு உண்மையிலே கடவுளை பற்றிய அறிமுகம் கிடையாது. ஆனால் மகிமை கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இன்னொரு பக்கம் அவர் பேரு ரூபம் தேசம் காலம் இதெல்லாம் அவருக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா யாரை கூப்பிடுவீங்க? அவர் எப்போ வருவார்? அவருக்குன்னு ஒரு காலம் இருந்தால் தானே வருவார். சாது சந்நியாசிகள் போன்ற எல்லோருமே உங்களுக்கு பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை தான் கற்றுக் கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க. நான் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறேன்னு பாபா சொல்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் அப்படின்னு ஞானக்கடல் தந்தையாகிய என்னைத்தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். பதித்த பாவன ராஜாராம் அப்படின்னது உண்மையிலே என்ன தான் சொல்கிறீங்க, ஆனால் அவங்க ராமரை சொல்கிறாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? நீங்களும் இப்போ ஞானக்கடலுடைய குழந்தைகளாக ஆகிறீங்க. ஞானத்தின் மூலமாக தான் சத்கதி கிடைக்கிது. பாரதத்துக்கு பாபா தான் சத்கதியை கொடுக்க முடியும்.
ஏன்னா எல்லோருக்குமே சத்கதி கொடுக்குற வள்ளல் அந்த ஒருத்தர் தான். எல்லோருக்கும் துர்கதி கொடுத்தது யார்? ராவணன். ஸோ இந்த விஷயத்தை இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறது யார்? பரமாத்மா. ஆத்மா ஒரு நட்சத்திரம், அது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. பரமாத்மாவும் நாடகத்தில் நடிக்கிறார். ஸோ அவர் படைப்பவராகவும் இருக்கிறார், இயக்குபவராகவும் இருக்கிறார், முக்கிய நடிகராகவும் இருக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர் யார் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இல்லையா? மிக உயர்ந்த நடிப்பு வர்றதுன்னு ஒரு பிறவி தான் இல்லையா, கடைசி ஒரு ஜென்மந்தான் வராரு. ஆனால் அப்படி உலகத்தையே அப்படி திருப்பி போட்டுட்டு போகிறார் இல்லையா, நரகமாக இருக்கிறத சொர்க்கமாக மாற்றிட்டு போகிறார். ஸோ அதனால தான் அவரை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அப்படின்னு பகவானை சொல்கிறோம். ஸோ அவர் கூடவே ஆத்மாக்களாகிய குழந்தைகளாகிய நீங்களும் இருக்கிறீங்க. எல்லோரையும் முக்தி ஜீவன் முக்திக்கு அழைச்சிட்டு போகிறவர் பரமாத்மானும் சொல்கிறாங்க. ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? நாடகம் அனாதியாக உருவாக்கப்பட்டிருக்குது. என்னை நீங்கள் ஞானக்கடல், முழு சிருஷ்டியின் முதல் இடைக்கடையை தெரிந்தவன்னு சொல்கிறீங்க. இந்த இல்லையா ஞானக்கடல்னால் அதான் அர்த்தம். மற்றபடி இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அதையும் பாபா தெரிஞ்சிருக்கிறார். நான் பிரஜாபிதா, ஏன்னா பாபா சொல்கிற சாரத்துடைய விஸ்தாரம் தான் அது இல்லையா. அதனால தான் நம்ம பாபா ஞானத்தை வச்சு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்க முடியுது. நான் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக எல்லா சாஸ்திரங்களின் சாரத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் அவங்க பக்தி மார்க்கத்தில் விஷ்ணுவுடைய தொப்புலேருந்து பிரம்மா வந்ததாக காட்டுறாங்க. சரி, எங்கே வந்தார்? மனிதர்கள்னால் கண்டிப்பாக இங்கே தானே இருப்பாங்க, இந்த ஸ்தூல உலகத்தில் தானே இருப்பாங்க. ஸோ இவருடைய நாபியிலிருந்து பிரம்மா வந்தார். பிறகு பகவான் இவர் மூலமாக அனைத்து வேதங்களின் சாரத்தை சொன்னார் இல்லை. ஸோ அப்படின்னு அர்த்தம் அவருடைய தொடர்ச்சி, விஷ்ணுவோடைய தொடர்ச்சி. அடுத்தடுத்த ஜென்மம் கடைசியில் அவர் பிரம்மாவாக பிறக்கிறத தான் அவருடைய தொப்புலேருந்து வந்ததாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ சிவபாபா அவர் உடலில் பிரவேசம் செய்து அனைத்து வேதங்களின் சாரத்தை புரிய வைக்கிறார். சிவபாபா தன்னுடைய பேர், ரூபம், தேசம், காலம் எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். பேர் சிவன், ரூபம் ஒளிப்புள்ளி ஜோதி ஸ்வரூபம், தேசம் பாரத பூமி, காலம் சங்கமயுகம், மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறார். இந்த மரத்துடைய படைப்பு, வளர்ப்பு, விநாசம் எப்படி நடக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஸோ இது விதவிதமான தர்மங்களின் மரம்னு சொல்லலாம். எல்லோரும் வரிசைக்கிரமமாக அவங்கவுங்க வரவேண்டிய காலகட்டத்தில் வராங்க இல்லையா. கரெக்டாக இப்போ கிறிஸ்துன்னா துவாபரகத்தில் தான் வருவாங்க, சத்தியுகத்தில் வர மாட்டாங்க. ஸோ அவங்கவுங்களுக்குன்னு டைம் இருக்குது, அந்தந்த டைம் தான் வருவாங்க. ஸோ முதல்ல தேவி தேவதா தர்மத்தை பாபா ஸ்தாபனை பண்ண வைக்கிறார். ஸோ தேவதா தர்மம் இருக்கும் பொழுது சத்தியுகம் திரேதாயுகத்தில் மற்ற தர்மங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் மனிதர்களுக்கு இது தெரியாமல் அங்கே போய் ராவணன் இருந்தான், கம்சன் இருந்தான், இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. எவ்வளோ கீழான புத்தியுடையவர்களாக இப்போ மனிதர்கள் ஆகியிருக்கிறாங்க பாருங்கள். தேவதைகளுடைய பூஜை பண்ணுறாங்க, லக்ஷ்மி நாராயணனுடைய பூஜை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய ராஜ்யம் இந்த பூமியில் எப்போ இருந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது. அப்போ கண்மூடித்தனமாக தானே பண்ணுறாங்க. இப்போ பாரதத்தில் அந்த தேவதா தர்மமே கிடையாது, வெறும் சித்திரங்கள் மட்டும்தான் இருக்குது. நல்லது. ஸோ தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களுடைய சித்திரம் இருக்குது, வழிபடுறாங்க. ஆனால் அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. எப்போ இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி அந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க, எதுவுமே தெரியாது.
அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, ஞானக்கடலின் குழந்தையாகி, அதாவது மாஸ்டர் ஞானக்கடலாகி தூய்மையற்ற நிலையிலிருந்து தானும் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்கிற சேவை பண்ணணும். ஸோ பாபா அனைத்து வேதங்களின் சாரத்தை சொல்கிறார் இல்லையா, அதை புத்தியில் வச்சு எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு தந்தையுடைய ஸ்ரீமத்தை ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு அடியிலும் கடைப்பிடிக்கணும். ஸ்ரீமத் பரிதான் நடக்கிறனா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தேகத்தின் எல்லா தர்மங்களையும் தியாகம் செய்து ஆத்மாபிமானியாக ஆகிறதுக்கான முயற்சி பண்ணணும். வரதானம், விஸ்தாரத்தை சாரமாக உள்ளடக்கி தன் மனதை உயர்வாக்கி தந்தைக்கு சமமாக சக்தி வாய்ந்த கலங்கரை விளக்கு ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், பாபாவுக்கு நிகராக சக்தி வாய்ந்த கலங்கரை விளக்காக எந்த விஷயத்தை பார்த்தாலும் கேட்டாலும் அதன் சாரத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நொடியில் உள்ளடக்கி மாற்றி அமைக்கும் பயிற்சி செய்யுங்க அப்படிங்கிறார். ஸோ பாபாவுக்கு சமமாக சக்தி வாய்ந்த லைட் ஹவுஸ் ஆக சொல்கிறார். லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆக இல்லையா. பாபா சூரியன், நம்ம மாஸ்டர் சூரியன். சூரியன் எப்போவுமே ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நாம் எப்போவுமே சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லைக்குட்பட்ட விஷயமே மைண்டில் வரக்கூடாது. அப்படி எதிர ஒரு விஷயம் வந்தால் கூட அதை சாரத்தை புரிஞ்சுட்டு டக்குன்னு விலகிடணும், அதில் முற்றுப்புள்ளி வச்சிடணும். நெகட்டிவான ஒரு விஷயம் டக்குன்னு பாசிட்டிவாக மாற்றிடணும். அது அப்படி இருக்காது அப்படின்னு மாற்றிடணும் டக்குன்னு ஒரு நொடியில். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஏன் என்ன அப்படிங்கிற விஸ்தாரத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அப்படி போனீங்க ஏதாவது விஸ்தாரத்துக்கு அப்படின்னா உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகும், உங்கள் சக்தியும் வேஸ்ட் ஆகிடும். அப்படி வேஸ்ட் ஆக்குறது தான் மாயாவுடைய வேலையே. ஸோ இதை புரிஞ்சுட்டு டக்குன்னு வெளியில் வந்துடணும். நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், அதை போகாமல் வேறு வழியில் இங்கே பாரு அங்கே பாரு இங்கே பாருன்னு நம்மளை அலங்கரிக்கிறது தான் மாயாவுடைய வேலை. ஸோ அதுக்கு தான் இது சொல்கிற மாதிரி அப்பாலப்பு சாத்தானேன்றது தான் விஸ்தாரத்தை சாரமாக்கிறது. ஸோ ஞானத்துடைய சாரத்தை ஒரு வினாடியில் நீங்களும் அனுபவம் பண்ணி மற்றவங்களையும் அனுபவம் செய்ய வைக்க முடியும். எப்போ நீங்கள் விஸ்தாரத்தை சாரமாக்கக்கூடிய பயிற்சி இருந்தால். ஏன்னா உங்களுடைய முகத்தில், பார்வையில், எல்லாத்துலேயும் அந்த ஞானத்தின் சாரம் தான் வெளிப்படும். அதை மொத்தத்தில் விஸ்தாரத்தில் சிக்கிக்காதீங்க. அது தொடர்ந்து பாபா சொல்லிகிட்ருக்கிறார் இல்லையா, விதையை பிடிங்க, மரத்தின் கிளை இல்லையா, அதாவது விஷயங்கள்ன்ற மரத்தில், வண்ணமயமான மரத்தில் போய் சிக்கிக்காதீங்க, விதையில் இருக்கணும் உங்களுடைய கவனம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன், உங்களுடைய உள்ளுணர்வு மட்டும் பவர்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், சேவை தானாக உங்கள் மூலமாக நடந்துக்கிட்டே இருக்கும்ன்றார். இல்லை, சேவை வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் தானாகவே. அதுக்கு உள்ளுணர்வு மட்டும் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். நல்ல எண்ணங்களையே உருவாக்கணும். சுற்றி நடக்கிற எந்த விஷயமும் உங்களுடைய மனசை டவுன் பண்ண விடக்கூடாது. இல்லையா, பாபா சொன்ன பாயிண்ட்டெல்லாம் வச்சுட்டு, இல்லை எல்லாமே டெஸ்ட் பேப்பர் எதுக்கு வருது, எனக்கு மார்க்கு கொடுக்க வருது அப்படின்னு டக்குன்னு வெளியில் வரணும். விஷயத்தை பார்க்கக்கூடாது, பாபாவை பார்க்கணும். அவ்வளோதான், தப்பிச்சிடுவோம். விஷயத்தை பார்த்தா மாட்டிக்குவோம், உள்ளுணர்வு மாறிடும். அவ்யக்த இஷாரா, நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தி எப்போதும் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்க. ஸோ நிச்சய புத்தி, அதாவது நம்பிக்கைன்ற அஸ்திவாரம் மட்டும் உறுதியாக இருந்துச்சு அப்படின்னா தானாகவே சகஜயோகியாக தான் இருப்பீங்க. எந்த குறைகளும் இல்லாத நிர்மலமான சுபாவம் தான் இருக்கும். சுப பாவனையின் உள்ளுணர்வு தான் எல்லார் மேலேயும் இருக்கும். ஆன்மீக பார்வை மட்டுமே வைப்பீங்க. எப்போ பாபா மேலேயும் நாடகத்தின் மீதும் பாபா சொல்கிற ஞானத்தின் மீதும் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கும் பொழுது ஆத்மாவைத்தான் பார்ப்போம் இல்லையா. ஸோ அப்போ உங்களுடைய நடத்தையிலும் அந்த சரளத்தன்மை அனுபவமாகும். உங்களுடைய முகத்திலும் அந்த சரளத்தன்மையுடைய ஜொலிப்பு இருக்கும்ன்றார்
இல்லையா? மனசு இறுக்கமாலாம் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். ஆல்ரெடி சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விசேஷ குணம் இருக்கும் இல்லையா? ஏன்னா இங்கே பாபா மேலே நிச்சய புத்தி மட்டும் இல்லை, பரிவாரத்தின் மீதும், அதாவது பிராமண குடும்பத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கணும். இப்போ எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்கும் இல்லையா? அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணுமே தவிர அவங்க இப்போ எப்படி நடந்தாலும் பலகீனம் ஞாபகம் வரக்கூடாது. ஸோ அந்த விசேஷத்தை ஞாபகம் வச்சு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிங்கன்னா அவங்களுடைய கருத்திலும் மாற்றம் ஏற்படும் இல்லை? இப்போ தவறான கருத்தில் இருந்தாலும் இவங்க கண்டிப்பாக மாறிடுவாங்கன்னு நினைக்கிறது அவங்கள மாற்றும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதை லௌகிக உறவுக்கிட்டேயும் பார்க்கலாம், அலௌகிக உறவுக்கிட்டேயும் பார்க்கலாம். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.